ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கங்கா கலெக்ஷன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஜிப்ளஸ் மெட்டர்னிட்டி வியர் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த வாரத்துக்கான நியூ கலெக்ஷன். இன்னைக்கு ஒரு 12 கலர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே M2 XXL சைஸில் கொண்டு வந்திருக்கோம். ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 to 51 இன்ச் வந்து ஹைட் வந்து வந்துடும். அண்ட் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட் பஃப்ல வரும். லாஸ்ட் வீக் பார்த்தது வந்து ஷார்ட் ஸ்லீவில் பார்த்தோம். அண்ட் இந்த ட்ரெஸ்ஸோட ஃபீச்சர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஏன்னா நியூவாக வீடியோ பார்க்குறவங்க நிறைய கஸ்டமர்ஸ் இருப்பீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜிப்புமே இருக்காது, இந்த மாதிரி கவர் தான் இருக்கும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபீட் பண்ணிக்கலாம், உள்ள ஜிப்பே இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோப் இருக்கும், நம்ம வந்து நம்மளோட கிப்பை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கெட் வந்துடும். ஸோ இதுதான் இந்த ட்ரெஸ்ஸோட ஃபீச்சர்ஸ். இதோட ஃபேப்ரிக் வந்து என்ன மாதிரி இருக்குன்னா நிட்டட் காட்டன், லைக்ரா, ரிஃப் ஃபேப்ரிக், அடுத்து ஸ்பன் காட்டன், இந்த மாதிரி ஒரு 4-5 வெரைட்டியில் வந்து ஃபேப்ரிக் இருக்குது. பட் இந்த ஃபேப்ரிக்கோட ஃபீல் எப்படி இருக்குன்னா பனியன் ஃபேப்ரிக் எப்படி இருக்கும் அதுதான். இந்த ஃபேப்ரிக்கோட நேம் தான் ஒரு 4-5 வெரைட்டியில் இருக்கும். அதாவது என்னென்னா இப்போ இந்த பிரிண்ட்டு வந்து வேறு மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போ இந்த பிரிண்ட் பார்த்தீங்கன்னா இது வேறு மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு பிரிண்ட்டுமே வந்து அதோட ஃபீலிங் வந்து வேறு மாதிரி இருக்கும். பட் வந்து எல்லாமே லைக் பனியன் ஃபேப்ரிக் தான். ஸோ இதோட மெஷர்மெண்ட்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்னா ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் வந்து 38 இன்ச் இருக்கும். L40, XL 42, XXL 44 அண்ட் XXL 46. ஹைட்டு வந்து 50 or 51 இருக்கும். ஸோ சைஸ் நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறப்ப என்கிட்ட வந்து தெளிவாக கேட்டு புக் பண்ணுங்கள். ஏன்னா சைஸ் இஷ்யூக்கு வந்து ரிட்டன் கிடையாது. ஏன்னா இப்போ நம்ம நார்மலாக ஒரு குர்த்தி வந்து காட்டனோ ரேயானோ வந்து நம்ம வியர் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அந்த குர்த்திக்கு கம்பேர் பண்ணுறப்ப நம்ம பனியன் ஃபேப்ரிக் வரப்போ வந்து இது வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக வரும். ஸோ அப்போ வந்து கொஞ்சமே வந்து லூஸாக தான் இருக்கும். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா குர்த்தியில் பார்த்தீங்கன்னா எல் சைஸ் தான் நான் போடுவேன். பட் இதில் வந்து எனக்கு எம் சைஸே கரெக்டாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம கலெக்ஷன் எல்லாமே பார்த்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆஷ் கலரில் உள்ளே வந்து ஒரு ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டு போட்டிருப்பாங்க. இது வந்து நான் உங்ககிட்ட காமிக்கிறது எல்லாமே எம் சைஸ். இது வந்து எம் சைஸு. உங்களுக்கு ஒரு தடவை நான் மெஷர்மெண்ட் வந்து அளந்து காமிச்சிடுறேன். அதாவது இந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும். இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகி பார்த்தோம்னா 19 இருக்கும். 19னா 38 இன்ச்சு. அந்த ஹைட்டும் மெஷர் பண்ணிடுறேன். $51 இன்ச் இருக்குது. 51 கரெக்டாக 51 தான். அதாவது கீழே இருக்கிற துணி வந்து அடுத்த லேயரு. ஒரு நிமிஷம். ஸோ 50 or 51 வந்து இருக்கும் ஹைட்டு. ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து பஃப் வச்சுருப்பாங்க. ரைட் சைடில் வந்து பேக்கெட் வந்துடும். அண்ட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரோப் இருக்கும். ஸோ நான் இப்போ காமிக்கக்கூடிய எல்லாமே M2 XXL சைஸில் வந்து அவைலபிள். ஹைட்டு வந்து 51 or 50 இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு சாஃப்ட் ஃபேப்ரிக்கு, சூப்பராக இருக்கும். இதுவும் அதே சேம் தான். ஏன்னா நான் ஒவ்வொரு பிரிண்ட்டு காமிக்கிறப்பயுமே அது எப்படி இருக்கும் அந்த ஃபேப்ரிக்ன்றதை நான் சொல்லிடுவேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது வாடாமல்லி பிங்க்லேயே ஒரு லைட் பிங்க் மாதிரி இருக்கும். ஃபுட்பால் டிசைன் போட்டிருப்பாங்க. இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் வந்து நல்ல ஒரு சாஃப்ட் ஃபேப்ரிக். இது வந்து நான் XXL வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதனால தான் இவ்வளோ பெரிய சைஸாக காமிக்கிறேன். ஸோ XXL சைஸு M2 XXL இந்த கலர்லேயும் அவைலபிள் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர், ஒரு டார்க் க்ரீனும் ஒரு பேரட் க்ரீனும் மிக்ஸ்அப் ஆயிருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இதுவுமே XXL பிரிண்ட்டு. XXL ஒரு தடவை மெஷர்மெண்ட் வந்து அளந்து காமிச்சிருந்தேன். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணால் 23 வரும். ஸோ அப்போனா 46 இன்ச்சு வந்து ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் வந்து வரும். ஸோ குர்த்தீஸில் வந்து XXL போடுறவங்க இதில் தாராளமாக XXL எடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் ஷேடு தான். இதில் வந்து ஒரு தட்டாம்பூச்சி டிசைன் வந்து போட்டிருப்பாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஃபேப்ரிக். இன்றைக்கி நான் காமிக்கக்கூடியது எதுவுமே லைக்ரா கிடையாது, லைக்ரா மிக்சிங்கும் கிடையாது. எல்லாமே நிட்டட் காட்டன் ஃபேப்ரிக் தான். இது பார்த்தீங்கன்னா மிக்கி மவுஸ் பிரிண்ட் போட்டிருப்பாங்க. இது ஒரு லைட் ஆரஞ்ச்
அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு லைட் பிங்க் தான். எல்லாமே இன்றைக்கி வந்து ட்ரிப்ளெக்ஸல் சைஸை எடுத்து வச்சுருக்கேன் காமிக்கிறதுக்கு. எல்லாமே ட்ரிப்ளெக்ஸ்லாம் வருது. இதுவும் பார்த்திங்கன்னா லைட் பிங்க்கு, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் டிசைன் போட்டிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ ஷேடில் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலரில் ஃப்ளவர் டிசைன் போட்டிருப்பாங்க. இதுவும் சாஃப்டான ஸ்மூத் ஃபேப்ரிக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஷேட் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல ஒரு ப்ளூ அண்ட் பிங்க் காம்பினேஷன். ரொம்ப நல்ல ஒரு திக் ஃபேப்ரிக்கு. ஒரு அது என்னென்னா சில பேர் கேட்பீங்க நல்ல ஒரு திக் ஃபேப்ரிக் காமிங்கன்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி நல்ல ஒரு முரட்டுத்தனமான திக் ஃபேப்ரிக் இது. ஸோ ஏன் இந்த ஃபேப்ரிக்கெல்லாம் சொல்லிடுறேன்னா, சில ப்ரெக்னென்ட் உமன்ஸ் வந்து ரொம்ப லைட்டாக தான் கேட்குறீங்க. ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் லைட்டாக கேட்குறவங்க வாங்கினீங்கன்னா, ஐயோ இது வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால தான் நான் முதையே சொல்லிடுறது வீடியோவில். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிக்கி மவுஸ் டிசைன். இது வந்து நல்ல ஒரு சாஃப்ட் ஃபேப்ரிக், ஒரு ஆஷ் கலரில். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான கலர், ஒரு பீச் கலர். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் லீஃப் டிசைன் போட்டிருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஃபேப்ரிக். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வியர் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சேம் ஃபேப்ரிக். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் டிசைன் நேவி ப்ளூவில். இதுவும் knitted காட்டன் ஃபேப்ரிக். ஸோ இதோட ப்ரைஸஸ் எல்லாமே ஜஸ்ட் 499 ப்ளஸ் ஷிப்பிங். பை 2 எடுத்தால் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங். ஸோ உங்களுக்கு வந்து இதில் சைஸஸில் எதுவும் கிளாரிஃபிகேஷன் வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நியூவாக வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உடனே உங்களுக்கு கலெக்ஷன் எல்லாமே ஷேர் பண்ணிடுவேன். எல்லா டேஸுமே நமக்கு வந்து சேம் டே வந்து டிஸ்பேச் பண்ணிடுவோம். இப்போ இன்றைக்கி நீங்கள் புக்கிங் பண்ணுறீங்க, இன்றைக்கி ஈவினிங்கே நான் டிஸ்பேச் பண்ணிடுவேன். எஸ்டி கொரியரில் சென்ட் பண்ணுவேன், அதாவது நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக. இதே அதர் ஸ்டேட்னால் நான் இந்தியா போஸ்ட்டில் சென்ட் பண்ணுவேன். எஸ்டி கொரியரில் சென்ட் பண்ணுறது எல்லாமே டூ டேஸில் மேக்ஸிமம் வந்துடும். அண்ட் இந்தியா போஸ்ட்டில் சென்ட் பண்ணுறது எல்லாமே அதர் ஸ்டேட் எல்லாமே 5 to 7 days ஆகும். உங்களுக்கு இந்த கலர்ஸ்லாம் பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.